அவங்க சொல்லிக்கிறோம். அது இப்போ 1 இருக்கு, 1.5 மணி நேரம் இருக்கும். அதுக்கு 1.5 மணி நேரம் இருக்கும். 2 மணிக்கு بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن اهتدى بهداه. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அந்த வகுப்பில் நாம் இறுதியாக பார்த்தது என்னது? அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு அல்லது வார்த்தை. அது அல்லாஹ் என்பவன் எவ்வாறு தனது படைப்பை விட்டும் சிறந்தவனாக இருக்கிறானோ, படைப்பை விட ஏகியவன் எப்படி மேன்மை மிக்கவனாக இருக்கிறானோ, சிறப்பிற்குரியவனாக இருக்கிறானோ, அதே போன்று அவனது வார்த்தையும் அவனது பேச்சும் அவனது படைப்பினங்களின் பேச்சை விட வார்த்தையை விட மேன்மையானது, சிறந்தது. அதற்குண்டான சில காரணங்கள் என்ன அப்படிங்கிறத குர்ஆன் ஒளியில நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக நாம் பார்த்தது சுருக்கம் என்ன? சிதுகன் ஃபில் அஹ்பார் அஜலன் ஃபில் அஹ்காம் வதம்மத் கலிமத்து ரப்பிக சிதுகன் ஃபில் அஹ்பார் வஅஜலன் ஃபில் அஹ்காம். அல்லாஹ் சொல்கிறான், நபி உங்களுடைய ரட்சகனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய செய்திகளில் உண்மைத்தன்மையால், சட்டதிட்டங்கள் என்கிற விஷயத்தில் நீதத்தினால் பரிபூர்ணம் அடைந்து விட்டது, பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய இல்ம், நம்முடைய வல்லமை என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஜிஅனாஹும் பிகிதாபின் ஃபஸ்ஸல்னாஹு அலா இல்ம். இந்த வேதத்தை நாம் கொண்டு வந்தோம், இதில் இருக்கக்கூடிய செய்திகளை விவரித்தோம், அனைத்துமே இதன் அடிப்படையில் அலா இல்ம், தனது அறிவை மையமாக கொண்டு. அறிவு என்றால் அவனது ஞானம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய அவனது அந்த தன்மை. எனவேதான் அல்லாஹுடைய செய்திகளாக இருந்தாலும் அவனுடைய சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் முழு மனித சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும், எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும், எல்லா மனிதர்களுடைய தரங்களுக்கு, தகுதிகளுக்கு, தேவைகளுக்கு ஏற்றாற் போலதான் இருக்கும் என்கிற விஷயத்தை எல்லாம் நான் பார்த்தோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இதை சிறப்பித்து சில பண்புகளை கூறி நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறான். அதாவது சில பண்புகளை நமக்கு உணர்த்துகிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அதை வர்ணிக்கின்றான், வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா. சூரத்து நிசாவுடைய 174வது வசனத்திலே சொல்கிறான், வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா. இது ஒரு தெளிவான பிரகாசம், தெளிவான பிரகாசத்தை உங்களுக்கு நாம் உங்களின் பால் இறக்கிறோம் என்று அந்த அல் குர்ஆனை சொல்கிறான். நூறு என்றால் வெளிச்சம், பிரகாசம். எதுல வெளிச்சம் என்று சொன்னால், அறியாமை, அதே போன்று நம்பிக்கையின்மை, அதே போன்று பாவங்கள், பாவ இருள், அதே போன்று நம்பிக்கையின்மை, அறியாமை, இது அனைத்திற்குமே இந்த இருள், இந்த 3 வகையான இருள்களில நமக்கு என்ன செய்யும்? வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். ஆக நீங்க அல் குர்ஆனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? அறியாமை இருக்கிறதா? உங்களோட அறியாமை நீங்கும். உங்களுக்கு உள்ளத்தில் யக்கீன் இல்லையா, நம்பிக்கை இல்லையா, சந்தேகம் ஏற்படுகிறதா? இந்த குர்ஆனின் மூலமாக அந்த சந்தேகம் நீங்கும், நம்பிக்கை உருவாகும். அதே போன்று
உங்களுக்கு நீங்கள் பாவ இருளில் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை விட்டும் உங்களை இந்த நூறு மீட்டி எடுக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் செய்கிறான். இந்த நூறு என்கிற வார்த்தையில உணர்த்துகிறான். ஆக அல்லாஹ் இந்த தன்னுடைய கலாமை, இந்த வேதத்தை என்ன செய்கிறான்? நூறு என்று சொல்லியிருக்கின்றான். அதே போல் ஃபுர்கான் என்று சொல்லியிருக்கிறான். தபாரக்கல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அப்திஹி, தனது அடியாராகிய முகமதின் மீது நன்மையை தீமையை, சத்தியத்தை அசத்தியத்தை, நன்மக்களை நல்லோர்களை பொல்லோர்களை பிரித்து காட்டக்கூடிய வேதத்தை இறக்கினான அத்தகையவன் பாக்கியமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கானினுடைய 1வது வசனத்துல. ஆக இந்த குர்ஆனின் மூலமாக எது சத்தியம் எது அசத்தியம், யாரு நல்ல மக்கள், யாரு அதாவது இறைவழி செல்லாதவர்கள், சரியான பாதையில் நடக்காதவர்கள், இந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்யும் இந்த குர்ஆன் காட்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வல் குர்ஆன் அல் ஹக்கீம், இந்த குர்ஆனை ஹக்கீம் என்று என்ன செய்கிறான்? ஞானமிக்க வேதம் என்று சொல்கிறான். ஞானம், எது எது எங்க வைக்கணுமோ அது என்ன செய்யும், எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கும். புரியுதுங்களா? எது எது எப்படி இருக்கணுமோ, எது எது எங்கெங்க வைக்கணுமோ, யார் யார் எந்தெந்த அந்தஸ்து கொடுக்கணுமோ எல்லாமே தெளிவா இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஞானம் என்று வரும் பொழுது நீங்க எத்தனையோ வசனங்களை பார்த்துருப்பீங்க. அதுல சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, அந்த வரிசை முறை, அதுல பெரும்பாலும் இல்ல வசனங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் தன்னை முற்படுத்துவான். உதாரணமா சொல்வதா இருந்தால் சூரத்துல் நிசாவுடைய வசனத்துல பாருங்க, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு யாரையுமே இணையாக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது பணிவுடை செய்யுங்கள், உபகாரம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு நீண்ட வசனம். இது பலதரப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வசனத்தில் சொல்கிறான். இதுல அல்லாஹ் தஆலா முதல்ல தன்னை முற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நியமிக்காதீர்கள் என்று முதல்ல சொல்லியிருக்கிறான். அடுத்து பெற்றோர்கள் சொல்லியிருக்கான். அடுத்தடுத்து உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டே வருவான். இந்த தர்த்தீப் இருக்கு, இந்த வரிசை முறை இருக்கு பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை முழு மனித சமுதாயம் இருந்தாலும் சரி, அதாவது தனி மனிதன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர் யார் என்று எடுத்துக்கொண்டால் யாரு? இறைவன் தான் முதல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போன்று உமாபிக்கும் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்க இடத்துல இருக்கக்கூடிய சிறிய பெரிய எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத உள்ரங்க வெளிரங்க எல்லா விதமான அருட்கொடைகளும் யாரிடம் இருந்து? ஃபமினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்குது. அதனாலதான் அன்பார்ந்த சோதரர்களே, நாம் எவ்வளவு ஆரோக்கியமுடையவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வமுடையவர்களாக இருந்தாலும் சரி, கல்விமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தக்குவதாரியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை விட்டும் தேவையற்று ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஒரு நொடி என்ன, ஒரு என்னது கண்ணிமைக்கும் நேரம் கூட செய்ய முடியாது. அல்லாஹ்வை விட்டும் அது அருளை விட்டும் தேவையற்று இருக்கவே முடியாது. நல்லா பாதுகாக்க வேண்டும். ஆக என்ன சொல்லணும், எதை பத்தி பார்த்தோம்? ஹக்கீம், அவன் என்ன செய்கிறான்? ஹக்கீமாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் வேதத்தை வல் குர்ஆன் அல் ஹக்கீம், ஞானமிக்க வேதம் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை என்ன செய்திருக்கிறான்? சொல்லியிருக்கின்றான். அடுத்ததாக இந்த குர்ஆனை சொல்லியிருக்கின்றான் திபியான் ஹுதன் வ ரஹ்மா புஷ்ரா. என்ன சொல்லியிருக்கான்? எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய. இந்த எல்லாவற்றையும் வரும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மார்க்கத்தை உலக விஷயத்தை எப்படி பிரிப்பாங்க. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தை பத்தி பேசினா அது வெளியே வச்சுக்கோ, பள்ளிவாசலோட வச்சுக்கோ, வெளியே பேசாத, வீட்டுல பேசாத நினைச்சுவாங்க. மார்க்கத்தை தனியா பிரிக்க பார்ப்பாங்க. இப்படி பல மக்கள் இருக்கிறாங்க. இந்த அல் குர்ஆன் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் தீபி வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை, இந்த அல் குர்ஆனை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதா ஆக்கியிருக்கிறோம். எல்லாவற்றையும்னா ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ, இம்மைக்கும் மறுமைக்கும் எதுவெல்லாம் தேவையோ அதை என்ன செஞ்சிருக்கிறோம்? தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லுகிறான். ஏதாவது ஒரு கேள்வி இல்லைங்க, கேள்வினா உதாரணமா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நான் உலக ரீதியா நான் என்ன செய்யணும்? முன்னேறணும். அதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? குர்ஆன்ல எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருக்கான்ல, சொல்லியிருக்கானா? என்ன சொல்லியிருக்கான்? சொல்லியிருப்பான். ஒரு கூட்டம், அதாவது உழைக்கிறது, முயற்சி செய்யறது,
இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு புறம்பானது என்று சொல்லி வழிகட்டு போன கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய தாக்கம் இப்பயும் சில மக்கள்கிட்ட இருக்குது. என்னன்னு சொன்னா, பரிபூர்ண தவக்கல் வைக்கிறோம் என்கிற பேர்ல என்ன செய்யறது, முயற்சியை செய்யாம உழைக்கவே செய்யாம என்ன செய்வாங்க, அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இது மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம் வழிகாட்டலா கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறானா? சரி, அல்லாஹ் அப்படி சொல்லலனா அப்படி எப்படி சொல்லியிருக்கிறான்? அது ஒரு உதாரணம். சரி, நானே சொல்றேன், நேரம் தான் குறைவாக இருக்கு. அது ஹதீஸ். அது ஒரு விஷயம். அதாவது அது கூட என்னன்னா வந்து ஜும்மா மட்டுமே குறிக்கிற மாதிரி இருக்கு, ஜும்மாக்கு அப்புறம் இருக்கு. பொதுவாக காமனா உழைக்கிறத பத்தி ஏதாவது இருக்கா? தெளிவா, அதாவது என்னன்னா வந்து உழைக்கிறத பத்திங்கிற மாதிரி நகர் குரான் அல்லாஹ் என்ன சொல்றான், வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியான லிகுல்லி ஷை. நபியே, உம்மீது இந்த வேதத்தை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக நினைச்சிருக்கோம், இறக்கிருக்கோம்ன்றான். எல்லாத்தையும் தெளிவுபடுத்துது. நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதனுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் என்னவெல்லாம் தேவை எல்லாத்தையுமே இந்த அல் குர்ஆன் சொல்லுதுங்கிறது விளக்கமாக அதாவது முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், உழைக்கிறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன்னா வந்து இந்த உழைத்தல் முன்னேற்றம் என்று வரும் பொழுது இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறனால இந்த நான் கேள்வி கேட்கிறேன். புரியுதுங்களா? அதுல என்னன்னா, அதாவது தெரியாதவற்றை தெரிந்தவற்றை கேளுங்கன்னு இருக்கு. இது ஒரு விஷயம். நான் கேட்கறது நேரடியா உழைக்கிறத பத்தி. சரி, எல்லாமே சொல்ல சொல்ல வந்து இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில வந்து என்னன்னா, நம்ப தகுந்த ஹதீஸ்கள் இருக்கும், அது அல்லாத பல கருத்துக்கள் சொருகப்பட்ட ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அதனால வந்து என்னன்னா, ஹதீஸ் என்று வரும் பொழுது அது மேல் நம்ப தகுந்ததா இருந்தா தான் அது ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, நானே சொல்லிடுறேன். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் முல்குடைய வசனத்தை சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். அல்லாஹ் சொல்கிறான், அவன் எத்தகையவன் என்றால், அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு நீங்கள் வாழ்வதற்கு சாதகமானதான் ஆக்கியிருக்கான். தலூலுன்னு சொன்னா அதாவது உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டதாக, தலீலுன்னு சொன்னா பணிவானதாக. ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. என்ன சொல்றான், அந்த பூமியினுடைய மனாகிப்னு சொன்னா பல்வேறுபட்ட இடங்கள் என்ன செய்யுங்க, நீங்க வந்து போங்க. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கி. என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்றான். புரியுதுங்களா? என்ன புரியுது? அதாவது வந்து நாம தேடணும். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமி என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு சாதகமா ஆக்கியிருக்கான், பணிவானதா பணிந்துதான் ஆக்கியிருக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, ஃபம்ஷூ ஃபீ, உங்களை என்ன செய்யுங்க, எட்டு முயற்சிங்கள். புரியுதா? நடந்து போங்க, உங்களுடைய உழைப்பை நீங்க என்ன செய்யுங்க, செலுத்துங்க. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கி. புரியுதுங்களா? ஸ்டெப் வச்சு எடுத்து சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்க சாப்பிடுங்க. அதனால இங்கே பாருங்க, நல்லா போனீங்க. நீங்க வந்து ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹான்னு சொல்றான்ல, நீங்கள் நடந்து போங்க, செல்லுங்கள் அர்த்தம். அப்போ முயற்சி செய்யறது யாரு? மனுஷன். ஆனா இந்த அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கி. நீங்க என்ன செய்யுங்க, போய் அவனுடைய ரிஸ்கை நீங்க சாப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படும் போது அல்லாஹ் நினைப்பாங்க, கஷ்டப்படும் போது மார்க்கத்தில் ஒரு பிடிப்போடு இருப்பாங்க. ஆனா செல்வம் என்று வரும் பொழுது, ஒரு ஆரோக்கியம் என்று ஒரு இதயமான கஷ்டமே இல்லாத ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது அல்லாஹ் மறந்துடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பூமியுடைய பல்வேறுபட்ட பகுதிகள் நீங்கள் செல்லுங்கள். வ குலூ மின் ரிஸ்கி, நீங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ரிஸ்கை சாப்பிடுனா ஒரு சாப்பாடு மட்டும் கிடையாது. ரிஸ்க்ன்ற ஒரு விசாலமான பொருளை கொண்டது. என்ன அர்த்தம், சாப்பிடுறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது என்கிறதுனால அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறான், வாழ்வாதாரம் என்றாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக இந்த இடத்துல என்ன சொல்றது, நமக்கு தேடி போகணும். ஆமா, அப்படிதான். ஆக என்னன்னா வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரையில என்ன கிடையாது, இந்த துறவரை முற்றிலுமா துறக்கிறது என்பது இதுக்கும் அதாவது மார்க்கத்துக்கும் உலக விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது அதெல்லாம் கிடையாது. அல்ல என்ன சொல்லலாம்னு சொன்னா, அல்லாஹ் என்ன செய்ய ஹலால் ஹராம் என்று அல்ல ஃபுர்கான் இருக்குல்ல, ஃபுர்கான் அப்படிங்கிறதுல அதுல சொல்லப்பட்ட விளக்கங்கள் ஒன்று என்னன்னு கேட்டா, சத்தியம் அசத்தியம், அதே போன்று ஹலால் ஹராம் அதற்குண்டான பாதைகளை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். புரியுதுங்களா?
சோ வந்து இந்த இடத்துல என்ன பாக்குறோம், அல்லாஹ் வந்து நாம முயற்சிக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது திபியான நிக்குள் விஷயம். இது வந்து ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி பல வசனங்கள் இருக்கு. ஆக அன்பான சோதரர்களே, உலக விஷயம் என்னும் பொழுது எல்லாத்தையும் கூட நீ வந்து இன்ஜினியரிங் படிப்பியா, டாக்டர் படிச்சா எது சிறந்த இருக்கும் உன் காலத்துல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே சூத்திரத்தை சொல்லுது. புரியுதுங்களா? உனக்கு எது பயனளிக்குமோ அடிப்படையை சொல்லுது. எது உனக்கு பயனா இருக்குமோ, உம்மத்துக்கு பயனா இருக்குமோ, நீ என்ன செய்யற, பூமியினுடைய பல்வேறு பகுதியை நடப்ப. ஆனா வந்து ஆகவே அதன் பல பாகங்களில் சென்றது. மனாக்கிபன் என்ன இருக்கு? மண்கிபன் அசல தோள்பட்டை. மண்கிபன் என்ன அர்த்தம்? தோள்பட்டை. இந்த மனாக்கிபன பூமியுடைய மனாக்கிபன என்ன, நான் பல பகுதிகள் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதை என்ன போட்டுருக்காங்க தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். பல பாகங்கள் என்ன செய்யுங்க, பரவி செல்லுங்கன்னு இருக்கும். புரியுதுங்களா? சரி. ஆக இந்த குர்ஆன் என்பது என்ன இருக்கும், உண்மையிலேயே எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய அல்லாஹ் என்ன செய்திருக்கான், இறக்கி இருக்கின்றான். இதெல்லாம் என்ன செய்யணுங்க, உள்ளத்துல கொஞ்சம் நிறுத்தணும். அடுத்ததான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரொம்ப அற்புதம். சரி, அந்த வசனத்துடைய முடிவு சொல்றேன். வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை, எல்லாவற்றையும் விளக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோம். வஹுதன் வரஹ்ம வபுஷ்ரா லில் முஸ்லிமீன், இன்னும் எவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, அவர்களுக்கு அருளாக, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியதாக. சுப செய்தி என்னும் பொழுது நாளை மறுமையிலையும் சுப செய்தி. மறுமையில் அல்ல நம்ம ஒழுங்கா இருந்தா என்ன இருக்கும், அல்லாவுடைய அருள் கிடைக்கும் சுப செய்தி. அதே போன்று இம்மையிலும் அல்லாவுடைய உதவி இருக்கு. இம்மையிலையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இம்மையிலும் என்ன செய்வான், நம்மை உயர்த்துவான், நமக்கு நிம்மதியை தருவான் என்கிற வாக்குறுதியும் அது குர்ஆன்ல இருக்கு. இதெல்லாம் பல பேங்க்ல நீங்க கேட்டிருப்பீங்க. நேர குறைவின் காரணத்தினால சுருக்கமாக சொல்றேன். ஆக என்ன இருக்கு, பிரத்யோகமாக முஸ்லிம்களுக்கு கீழ்படக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கு, நேர்வழி இருக்கிறது, விசேஷ அருள் இருக்கிறது, அவர்களுக்கு சுபை செய்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி அந்த குர்ஆனை வர்ணிக்கும் பொழுது சொல்கிறான், ரூஹ்னு சொல்றான். சொல்ற வார்த்தையை பாருங்க, ரூஹ். ரூஹ்னா என்னது? உயிர். وكذلك أوحينا إليك روحا من أمرنا, நபியே நாம் இந்த உம்மின்பால் நம்முடைய கட்டளையிலிருந்து இந்த ரூஹை, இந்த உயிரை நாம் என்ன செய்தோம், இறக்கிறோம்ங்கிறான். உயிரை இறக்கினோம். இந்த இடத்துல என்ன சொல்றான், அல் குர்ஆனை சொல்கிறான் உயிரை உயிராக இறக்கினோம் என்று சொல்றான். ஏன் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தணும்? உயிர் போனா இதுதான் மதிப்பு இருக்கா? உயிரில் ஜண்டம் பிண்டம் ஒன்றும் கிடையாது. சரியா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ரூஹ் இல்லைன்னு சொன்னா முழு மனித சமுதாயமே மைத்து தான். முழு மனித சமுதாயமே நஷ்டத்துலதான் இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே ரூஹ். இந்த ரூஹின் மூலமாக என்ன இருக்கும், உள்ளம் அமைதி பெறும். இந்த ரூஹின் மூலமாக தான் நமக்கு அறிவு நிச்சயம் தெளிவடையும். அறிவு இருக்குன்னு சொல்லி உலகத்தை மாத்திரம் பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா உண்மையான அறிவாளி யாரு? உண்மையான அறிவாளி யார்? இம்மிலும் வறுமை வெற்றி பெறக்கூடியவனா இருப்பான், அவன் தான். நம்ம என்ன செய்யறோம், அவன் பாருப்ப அப்படின்னு எப்படிலாம் முன்னேறிட்டான், எவ்வளவு பேர் அறிவாளி, இப்படி படிக்க வச்சு அப்படி போய் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பார், எப்படி இருக்கான் பார் அப்படின்னு நினைப்பாங்க. அறிவாளின்னு பேசுவாங்க பொதுவா. ஆனா உண்மையான அறிவாளி யாரு? ஈரோடுகள் வெற்றி பெறக்கூடியவன் தான் யாரு? உண்மையான அறிவாளி. ஆக இது உள்ளத்துக்கு என்ன இருக்கும், அமைதியை கொடுக்கும், சிந்தனையும் தெளிவை கொடுக்கும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையோட உடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதல்ல. இதை தாண்டி ஒரு பயணம் எல்லாருக்கும் இருக்கு. குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, நாளை மறுமையில மக்கள் அனைவரும் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக என்ன செய்வாங்க, அடிமையாக வருவார்கள். யார் முன்னிலையில? அல்லாஹ்வுக்கு முன்னிலையில. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரியா? ஆக இது வந்து உள்ளத்திற்கு அமைதியாக, சிந்தனைக்கு தெளிவு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூஹாக, ஒரு உயிராக அல்லாஹ் என்ன செய்கிறான், இது இறக்கியதாக சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَإِنَّهُ لَكِتَابٌ عَزِيزٌ சொல்கிறான், இது எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய ஒரு வேதம்ங்கிறான். எப்படி? எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய வேதம். எவ்வளவோ கூற்றுக்கள் இருக்கு, எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய வேதம் இது. ஏன்னு சொன்னா எந்த தத்துவமா இருந்தாலும் கால நெடிகளும் நினைக்காது. ஒரு காலத்துல பொருந்து, ஒரு காலத்துல பொருந்தாது. சொன்னவனே இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்லுவான். இறைவனது கூற்று அப்படி இல்லை. ஏன்? நமக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு போவோம். ஏன்னு சொன்னா, ஏன்? அல்லாஹ் ஹக்கீம், அல்லாஹ் அலீம். சரியா? அல்லாஹ் வந்து இது செய்தான். அல்லாஹ் வந்து அவருடைய வார்த்தைகள் எப்படி, அவருடைய பண்பு, அவருடைய செய்திகள் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இதுதான் காரணம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய சில பண்புகள், அதாவது பிரத்யோகமா நான் சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட பண்புகள். இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் மகத்துவத்தை உயர்த்துகிறான். அடுத்து இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் இது இருக்கிறனாலதான் என்னது,
இது அல்லாவுடைய கலாமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப ரிவைன் பண்ற மாதிரி இருக்குண்ணே, நீங்களே சொல்லுங்களேன். அல்லாவுடைய கலாமாக இருக்கிறது. அதே மாதிரி ம் 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 சரி, இப்படி எல்லாம் இருந்து தனித்துவத்தை கொண்டிருப்பதால் இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது அப்படின்ற எல்லாம் ஒரு சவால் விட்டு அரைகோல் விடுத்த ஒரு விஷயமா, ஒரு வேதமாக இருக்கு. இது ஒரு அற்புதமான விஷயம். பல பயன்ல நீங்க கேட்டிருப்பீங்க. சுருக்கமாக நாம் பார்ப்போம். இதனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது முஅஜிஸத்துன் ஹாலித, நிலையான அற்புதமாக இருக்குது. முஅஜிஸான்னு சொன்னா பல இடங்களை நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். முஅஜிஸான்னு சொன்ன அர்த்தம் இயலாமல் ஆக்குறது. இது மாதிரி முயற்சி செய்யக்கூடியவர்கள் தனிநபராக இருந்தாலும், முழு மனித சமுதாயம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, செய்ய முடியாது. இது போன்ற ஒன்றை கொண்டே வர முடியாது. சரி, அல்லாஹ் கொடுத்த இந்த அறைகோல் பாருங்க, அது 4 கட்டமாக இருந்ததை பார்க்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் முழு குர்ஆனை கொண்டு வரும்படி அறைகோல் விடுத்தார். என்ன சொல்றான்? சூரத்துல் இஸ்ரானுடைய 88வது வசனத்தை சொல்கிறான், குல் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன். ஜின் இனத்தாரும் மனித இனத்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முயற்சித்தால், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு அவ்வாறு ஒன்றை கொண்டு வர முனைந்தால், லா யஅதூன பிமிஸ்லி, ஒருபோதும் செய்ய முடியாது, அதே போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது. இது முதல் கட்டம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், குல் ஃபஅது பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத் வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். நீங்க இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் சொல்றீங்களே, யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு முடிந்தால் ஒரு 10 சூறாவையாவது இட்டு கட்டி நீங்களாகவே புனைஞ்சு கொண்டு வாங்க பார்ப்போம், இதே மாதிரின்னு கேட்கிறான். அந்த சவாலையும் எதிர்க்க இப்ப வரைக்கும் யாரும் இல்லை. அதே போன்று அடுத்த அல்லாஹ் சொன்னான், எனது அடியாராகிய நமது அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய இந்த வேதத்தின் மீது இது உண்மையா இல்லையா, இது உண்மையிலே இறை வேதமா இல்லையா, அவர் இறை தூதரா இல்லையா என்கிற மாதிரியான சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் சூரத்தின் மிஸ்லி, இதை போன்ற ஒன்றிலிருந்து ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க. ஒரு சூறா, சரியா? ஒரு சூறாக்கும் போது குர்ஆன்லயே பல விதமான சூறாக்கள் இருக்கு. சூரத்துல் பக்கரா ஒரு சூறா தான், சூரத்துல் கௌசர் ஒரு சூறா தான். எத்தனை வரி இருக்கும்? 3 ஆயத்து. சொல்லப்போனா அது ஒரு வரியில எழுதிடலாம். இது ஒரு சூறா, சரிங்களா? இது மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வர என்ன செய்யாது எல்லாம் சொல்றா, நீ கொண்டு வாங்க. சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து எதையெல்லாம் சாட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறீர்களோ அவர்கள் அனைத்தையும் என்ன செய்ய, உதவிக்கு அழைத்துக் கொண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். நீங்க வசனத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இதற்கடுத்து ஃபைலம் தஃஅலு வலம் தஃஅலு, இப்படி நீங்க செய்யவில்லை என்றால் ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. இது பாருங்க, ஏற்கனவே முதல்ல முழு குர்ஆன், அடுத்து 10 சூறாக்கள், அடுத்து ஒரு சூறா, கடைசி மொத்தத்துக்குமே முடியாது. ஃபைலம் தஃஅலு வலன் தஃஅலு, நீங்க இப்ப செய்யலன்னு சொன்னா எப்பயுமே செய்ய முடியாது, செய்யவே மாட்டீர்கள், ஒருபோதும் முடியாதுங்கிற கருத்தை கொடுக்குது. சரியா? ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் சொல்றது பாருங்க, உங்களால முடியாது, இயலாமை இருக்கு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. எனவே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனுடைய அந்த விறகுகளை மனிதர்களும் கற்களும் தான் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். இந்த இடத்துல முஅஜிஸா அப்படி அற்புதம் முதல்ல பார்த்தா, அதாவது அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கலாம் பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் தாண்டி இது ஏன் முஅஜிஸா என்னும் பொழுது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வு செய்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆன் என்பது 3 விஷயத்தை உள்ளடக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒண்ணு இதில் இருக்கக்கூடிய அதாவது கருத்து, இரண்டாவுடைய வார்த்தை, மூணாவது இருக்கக்கூடிய வார்த்தையுடைய கோர்வை. இந்த 3 விஷயம் ஒரு சேரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை இருக்கு. இதோடைய தனித்துவம் என்னது, ஏன் இது முஅஜிஸாவா இருக்குதுன்னு சொன்னா, அது இருக்கக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா, எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா பார்த்தோமா இல்லையா? கருத்து ரீதியாகத்தான் சிதுகன் வாதிலா, சரியா, பயனளிக்கும் என்கிற விதத்துல பார்த்தோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அலீம் ஹக்கீம்ங்கிறத பார்த்தோமா இல்லையா? இது போன்று கருத்து ரீதியாக பார்த்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு, அந்த சிறப்பை யாருமே எட்ட முடியாது. ஒன்னாச்சா? இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய வார்த்தை,
சரியா? மூன்றாவது இருக்கக்கூடிய கோர்வை. நாம் வந்து இந்த கருத்து இல்ல அர்த்தம் என்னும் பொழுது அந்த லெவல்ல கொஞ்சம் புரியுது. நான் இப்ப மேல சொன்ன விளக்கங்கள்லாம் வச்சு பார்க்கணும் கொஞ்சம் புரியுது. ஆனால் உண்மையான அந்த காலத்து அரபுகள் இருக்காங்க பாருங்க, அவங்க அரபு மொழியில அவ்வளவு பெரிய பாண்டித்துவம் பெற்றிருந்தாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த அரை கூவலை இறைக்குவது சல்லாலிசம் அவர்கள் எத்தனை ஏறத்தாழ 23 ஆண்டுகள் இந்த விஷயங்கள்லாம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், இதனால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் இதை வந்து சூனியம் என்று சொன்னார்கள், இதை அவர்கள் கவிதைன்னு சொன்னாங்க, இதை வந்து எப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய நபரை பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லி புறக்கணித்தார்களே ஒழிய அதை போன்று ஒன்றையும் செய்ய முடியல, கொண்டு வர முடியவில்லை. புரியுதுங்களா? அதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கருத்து இல்ல அர்த்தம் என்கிற ரீதியை தாண்டி நம்ம மேல வரணும்னு சொன்னா நம்மை போன்றவர்கள் நிறைய என்ன செய்யணும், அரபு மொழியை படிக்கணும். அரபு மொழியை என்ன செய்யணும், அதுல நம்ம பாண்டித்தியம் பெற 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 என்ன செய்யும், அது வந்து தெரியும். உண்மையிலேயே என்னது, கருத்தையெல்லாம் தாண்டி, அது வார்த்தைகள் எல்லாம் தாண்டி அவருடைய அந்த வாக்கிய அந்த கோர்வை இருக்கு, அது எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இது மூணும் ஒரு சேர பெறது முடியாது, எங்கேயுமே முடியாது. புரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர். இதை வந்து இது நிறைய என்ன செஞ்சாங்க, இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்லாம் என்ன, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள். அவங்களும் இது விஷயமா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது வந்து ஏதா அரபிய ரீதியா அரபு மொழி ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஏன் வந்து அவங்களால என்ன செய்ய முடியல, இதை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியல அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போன்று நான் இப்ப சொல்ற மாதிரி இதுல அரபியனுடைய பாண்டித்தியம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதை நம்ம அணுகும் பொழுது என்ன செய்யும், இதுல வந்து வேற என்னெல்லாம் மொழி ரீதியாக இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆக என்னது சுருக்கம் என்ன, 3 விஷயம் என்ன செய்யப்படுது சொல்லப்படும். 1 கருத்து, வார்த்தை, கோரும். 3 ஒரு சில இந்த அமைப்பில் இந்த வடிவில் இருக்கிறது என்னது, குரான் இதை நேச மொழியில் கொண்டு வரும். இதை இன்னொரு விஷயத்தாக அடிஷனலா சொல்றேன். ஏன்னா அந்த காலத்தை பொறுத்தவரையில, அந்த காலம் இப்போ வரைக்கும் அப்படித்தான். என்னன்னு சொன்னா அரபுகள் இடத்துல 2 விஷயம் தான் இருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னா, 1 கவிதை, 2வது உரைநடை. தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆரம்பத்தில் படிச்சது. என்னது அவங்ககிட்ட அரபுகள்கிட்ட எப்படி, 1 ஷிஅர் இல்ல நஸ்ர். என்னன்னு சொன்னா கவிதை நயம், என்னது உரைநடை. இது 2 தான் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த குரான் இருக்கு பாருங்க, அவங்க வளமையாக அவங்க பாண்டித்துவம் பெற்று பெருமை அடிச்சதெல்லாம் எதுலன்னு கேட்டா கவிதை நயத்திலையும், அதே போன்று இந்த உரைநடைன்னு அதுலயும் தான் பாண்டித்துவம் பெற்று இருந்தாங்க. ஆனா இந்த குரானுடைய அமைப்பு வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்க இப்படி ஒரு விஷயத்தை என்ன செஞ்சது இல்ல, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் இவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற இந்த நிகழ்வை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையில சூரத்து தூர ஓதுனாங்க. அதை நான் கேட்டேன், செவிமடுத்தேன். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் அம் கலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன் என்கிற இந்த வசனத்தை அவர்கள் ஓத நான் கேட்கும் பொழுது எனது உள்ளம் என்னை விட்டு என்ன செய்து விட்டது, பறந்து விட்டதுன்னு சொல்றாங்க. தாத கல்வி ஐயத்தீர், என்னுடைய உள்ளம் என்ன செஞ்சிருச்சு, என்னால அதாவது ஷாக் காட்டுவாங்க இல்லையா, அதுலயே டாப் லெவல். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல அல்லாஹ் அந்த வசனத்துக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 விஷயம் இல்லைன்னு சொன்னா அந்த சொல்லக்கூடிய நம்மளுடைய இயலாமை வெளிப்பட்டு வரக்கூடிய விஷயம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, அம் குலிகு மின் கைரி ஷை, அவர்களாகவே படைக்கப்பட்டார்களா. அப்படி அவனா தர்ஜுமானா அக்யூரேட்டா இருக்கும் தமிழ். அம் குலிகு மின் கைரி ஷைஇன் யாருக்கு தர்ஜுமா எடுத்துக்கோங்க. அவர்கள் எப்பொருளுமின்றி தாமாகவே படைக்கப்பட்டு விட்டார்களா, தானா உருவாயிட்டாங்களா, கிடையாது. வசனம் வந்து சூரத்து தூருடைய 35வது வசனம். அதுலயும் பாருங்க, சொல்ல போனா அதுல அந்த வசனத்துக்கு முந்திரியும் வசனம் பாருங்க. சூரத்து தூருக்கு ஆச்சரியமான வசனம் தான். குர்ஆனுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியம் தான். அது வந்து ஈடுபட தெரியும். அதுல வந்து அல்லாஹ் சொல்ல, அதுல வந்து சூரத்து தூருடைய 33வது வசனத்துல பாருங்க, அது சொல்கிறான், அம் யகூலூன தகவ்வல, இந்த மக்கள் எல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை புனைந்தார் என்று சொல்கிறார்களா. அல்லாஹ் நிறைய கேள்வியா கேட்பான், இப்படி செஞ்சாங்களா, இப்படி செஞ்சாங்களா. கேட்கக்கூடிய கேள்விக்கு எதுக்குமே பதில் இருக்காது. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேள்விகள். அதுல குறிப்பா இந்த 3 வசனங்கள் தான் என்ன செய்யுது, அவங்களை வந்து ரொம்ப அதாவது நிலை தருமாறு வச்ச ஒரு விஷயம். அந்த அல்லாஹ் முதல்ல கேட்கிறான், இது புனைந்து விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்களா என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பல்லா யுமினூன், அப்படி அல்ல, பல்லா யுமினூன், அவங்களுக்கு தெரியும்.
மாறாக என்ன செய்யறாங்க, அவங்க நம்புறது இல்லை, என்ன செய்ய அந்த நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை என்ன ஏத்துக்கல, இது மறுக்கிறாங்க. அடுத்து சொல்லி அதை சொல்ல பாருங்க. எனவே அவங்க மறுக்கிறாங்க, தெரிஞ்சே மறுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி நல்லா சொல்கிறான். இதை போன்ற ஒரு செய்தி அவர்கள் கொண்டு வரட்டும். அவர்கள் உண்மையாளராக இருந்தால் இதை போன்ற ஒரு செய்தி, புரியுதுங்களா? சொல்லப்போனா இது சில பேர் என்ன சொன்னா செய்திங்கும் பொழுது முழு குரானை குறிக்கணும்னு சொல்றாங்க. சில செய்திங்களும் அதுக்கு ஒரு செய்தியா அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றது பாருங்க, அவர்கள் உண்மையாளராக இருந்தால் இதை போன்றது ஒரு செய்தியாக கொண்டு வரட்டும் அப்படி சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், அம் குலிகும் மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அவர்களாக அவர்களை படைத்துக் கொண்டார்களா? என்னை நான் படைச்சேனா? உங்களை நீங்க படைச்சீங்களா? கிடையாது. அது தானாகவே உருவாயிட்டாங்களா? அதுவும் கூட என்ன, நம்ம எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை பார்க்கும் பொழுது, குழந்தை பருவம் எல்லாமே பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 100 வசனத்துல சொல்றான், வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பல அத்தாட்சிகள் இருக்கு. அத்தாட்சிகள் உங்களுக்குள்ளேயே என்ன இருக்கு? பல்வேறுபட்ட அத்தாட்சிகள் இருக்குன்றான். இதுல எங்கேயும் போய் இறைவன் இருக்கானா இல்லையான்ற பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. என்னைய பார்த்தாலே தெரியும். இந்த ரத்தம் இருக்குல்ல, ஹார்ட் பம்ப் பண்றதுல இருந்து பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் பம்ப் ஆகிட்டே இருக்குது. எத்தனை தூரம் பம்ப் ஆகுது? ரத்தம் இத்தனை தூரம் போய்கிட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கண்ட்ரோலா இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ சரி 5 நிமிஷத்துக்கு நம்ம நிப்பாட்டு வைக்கலாம் நினைச்ச முடியுமா? புரியுதுங்களா? அப்ப இது எல்லாம் வந்து நுணுக்கத்தை பாருங்க. செல்ல பாருங்க. செல்லலாம் எப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு குறிப்பிட்ட அதாவது காலத்துக்கு பிறகு செல்ஸ்ல என்ன செய்யும்? டெட் ஆகும், திரும்ப புதுசா உருவாகும். இன்னும் சொல்ல போனா செல்ஸ்ல ஒவ்வொருக்கும் உயிர் இருக்கின்ற விஷயம் இருக்கு. இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலே கிடையாது. அப்படித்தானே? நாம படைக்கவும் இல்லை, இதெல்லாம் தானாக நடக்குதா அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நுணுக்கத்தை பார்க்கும் பொழுது தெரியுது இது தானாக ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து எல்லாம் கேட்கிறான், சரி இவங்களையும் படைக்க தன்னைதான் படைக்கல, இவங்களை அடுத்து மத்ததையாவது உலகத்தையாவது படைச்சாங்க, வானங்களையும் பூமியாவது படைச்சாங்களா? நீ உன்னை படைக்கல, ஓகே. மத்ததையாவது படைச்சியா? இல்ல. அப்ப நீ வேற எதை உன்னையும் படைக்கல, நீயாகவும் உருவாகல, வேற எதையும் படைக்கல, அப்புறம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்ல. அப்ப உங்களுக்கு என்னன்னா வந்து நீங்களும் வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்ல, வேற நீங்கள் வணங்கக்கூடியவைகளும் பொய்யானவைகளும் என்ன கிடையாது, வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்ல. அல்லர் மாறாக யார் வணக்கத்திற்கு தகுதியானவன்? இது எல்லாம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்னது? வணக்கத்திற்குரியவன். இது எங்கிருந்து வந்தது? பெரிய இப்பெல்லாம் கேட்பேன், கவனமா இருக்கணும். சரிங்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, முஅஜிஸாக்கள் சொல்லும்போது குறிப்பா இந்த இடத்துல கூட சாரி இதுல வந்து என்ன சொல்லுவாங்க, கவிதை உரைநடை. கவிதை உரைநடைன்னு வரும்பொழுது இந்த மாதிரியான பாருங்க கருத்து சொல்ற கருத்து எப்படி இருக்கு, இதை சொல்லக்கூடிய நடை இது எப்படி இருக்குன்றது அரபி தெரியுமா தெரியும். நம்ம ஓரளவு படிக்கிறோம்னா நமக்கு தெரியும். ஒண்ணு நீங்க டாப்பா படிச்சீங்கன்னா ஒண்ணு அப்படிதான். புரியுதுங்களா? அதனாலதான் என்ன செய்யறாரு ஜுபைர் பின் முத்தைம் வந்து அந்த காலத்துல பழைய ஆளு. அவரோட கேட்டு என்ன சொன்னாரு? கல்வியை எத்தீருன்னு சொன்னார். உண்மைதானே? அது வெறும் கருத்து ரீதியா அணுகினாலே நமக்கு தெரியுது இது பறைசாற்றக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அவங்களுடைய காலத்துல வந்து கவிதை நயம் இருந்தது, அதே போன்று உரைநடையும் இருந்தது. அதுக்குன்னு முறை இருந்தது. அதுக்குன்னு என்ன சொல்ல முறைன்னா சூத்திரமா அதுக்கு பேசிக்னு இருந்தது. அது எப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி பிரமிக்காக்குற மாதிரி பிரமிப்படைய செய்யற மாதிரி மூணையும் ஒரு சேர்த்து வந்த ஒரு விஷயம் தான் என்னது? அது குர்ஆன். இந்த குர்ஆன் இந்த சவால் இருக்குது. இது வந்து என்னது? அன்னைக்கும் சவால், இன்னைக்கும் சவால், என்றைக்கும் சவால். புரியுதுங்களா? குபுரா ஹாலிதா அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றா பாருங்க, இல்ல பிள்ளைன்னு சொல்றான் பாருங்க. எங்க இருந்து எங்க போனோம்? இப்படிலாம் வந்து இந்த இது வந்து இது முஅஜிஸாவா இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அற்புதமா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார், புகார்ல வர ஹதீஸ், ஒரு ஹதீஸ். அதான் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்படும். எனக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டது இந்த குர்ஆன் என்று நினைச்சாங்க சொல்றாங்க. ஆக இந்த உம்மத்துக்கு முஅஜிஸாவாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் என்னது? அல் குர்ஆன். இன்னைக்கு நமக்கும் இந்த குர்ஆன் மத்திய தொடர்பு எப்படிங்க இருக்கு? எனக்கும் குர்ஆனுக்கும் இப்படி ஒருத்தரும் கேட்டோம்னா அல்லாஹ் பாதான் அல்லாஹ் சொல்றான், வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. நபி இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு நீங்கள் மக்களிடத்துல போராடுங்கன்றான். புரியுதுங்களா? போராட்டம் என்று என்ன அர்த்தம்? போராட்டம்னு சொன்னா ஒண்ணு வாளால போராடுறது இருக்கு, ஒண்ணு என்னன்னு கேட்டா வாதத்தால் போராடும். வாதங்கிறதை தாண்டி என்ன சொல்லலாம், கருத்து ரீதியாக சத்தியத்தால் போராடுறது, சத்தியத்தை முன்வைக்கிறத வச்சு போராடுறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜிஹாதன் கபீராங்கிறான். புரியுதுங்களா? மிகப்பெரிய ஜிஹாதை என்ன செய்ய இந்த குர்ஆனின் மூலமாக நீங்கள்
போராடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு முழுஜிசா இந்த உம்மத்துக்கு இந்த அருள்ல அருமையே தெரியாம இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கும். சரி, அடுத்ததாக பார்க்குற ஒரு மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மகத்துவமே உணர்ந்துகிட்டு இருக்குன்னு சரி கடமை ஒண்ணு நின்றா உனக்கு சுருக்கும். சரி எப்படி சரி, அடுத்து பாருங்க மகத்துவத்தை உணர்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பாதுகாப்பினாக என்னது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான கையாடல்களுக்கு உள்ளாகாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படிங்கிறதையும் தாண்டி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு லகிதாபுன் அஸீஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் நான். ஏன்னா எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய ஒரு வேதன். சரியா? இந்த அஜீஸ்ங்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் மிகைத்தல் என்கிற பொருளும் இருக்குது. அதே போன்று அஜீஸ் என்பதற்கு பாதுகாக்கப்பட்டது என்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த ரெண்டு கருத்தையும் உள்ளடக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறார், வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ் லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இதற்கு முன்னிருந்தோ பின்பிருந்தோ எந்த கோணத்தில் இருந்தும் என்ன செய்யாது, இந்த அல் குர்ஆன்ல எந்த விதமான இடைச்சொற்களோ இது இல்லாத ஒரு விஷயம் ஏதாவது கூறுறதோ எதுவுமே என்ன செய்யாது, நிகழாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சவால் இருக்கு பாருங்க. ஏன்? வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினால் பாதுகாக்கப்பட்டது, படுகிறது, கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படும். இது எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. புரியுதுங்களா? சரி, ஆக இது பெரிய சவால் இல்லையா? உலகம் இதே போல கொண்டு வாங்கன்னு இருக்கு. சரி, இதுல கையாடலாம் செய்யணும்னு பார்த்தா அதுவும் முடியாதுங்கிற அல்ல. அடுத்து இதனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, இது கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன விஷயங்களோட தொடர்பு உள்ளது. அதனால சுருக்கமா பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் இஸ்ராவுடைய 9வது வசனத்துல சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த அல் குர்ஆன் அதாவது எல்லா விஷயங்களிலும் எது மிக சிறந்ததாக இருக்குமோ, மிக சீரானதாக இருக்குமோ, இந்த உலகத்துல 1000 கோட்பாடுகளை 1000 பேர் சொல்லலாம், 1000 வழிகளை சொல்லலாம். ஆனால் மிக நேரியதாக, நுணுக்கமாக, நேரியதுன்னு நடத்துவோம். நேரியதுன்னா செம்மையாக, சீராக இருக்கக்கூடியது வழியை காட்டுறோம். எது மிக சீரானதாக, செம்மையானதாக இருக்குமோ அத்தகைய பாதை என்ன செய்யுது, வழிகாட்டுது. அதை நீ என்னன்னா குர்ஆனுடைய விஷயம் எல்லாமே அப்படித்தான். இதை நிறைய பார்த்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வழிகாட்டும் பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் சொல்லி இதுக்கு விளக்கம் அதிகமாக முஃபஸிரீன் கொடுக்குறாங்க. சரி, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ல கேளுங்க. அதனாலதான் இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ததம்மன அல்லாஹு லிமன் கரஅல் குர்ஆன வத்தபஅனா ஃபீஹி. யார் இந்த அல் குர்ஆனை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறாரோ, பின்பற்றுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் உத்தரவாதத்தை அளித்து விட்டான். எப்படி? உத்தரவாதம் கொடுத்து விட்டான். எதுக்கு உத்தரவாதம்? லா யதில்லு ஃபித் துன்யா வலா யஷ்கா ஃபில் ஆகிரா. என்னன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையை வழி தவற மாட்டான். இந்த எதில் அப்படிங்கிற வார்த்தைக்கு வழி தவற மாட்டான், இந்த இடத்துல வழி தவற மாட்டான். இந்த வீணா போனான்னு சொன்னாங்க இல்லையா, வீணா போனவன் இல்லையா, அந்த அர்த்தமும் உண்டு. வழி தவற மாட்டான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வீணா போக மாட்டான், நாளை மறுமையில துர்பாக்கியசாலியா ஆக மாட்டான். புரியுதுங்களா? என்கிற இந்த 2 விஷயத்தையும் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்படின்னா இருந்தும் கூட ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயோ, ஒரு முஸ்லாமிய சமுதாயத்திலேயோ ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அல்லது தனி மனித வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படுதுன்னு சொன்னா, இதுக்கு என்ன காரணம் கிடையாது? என்ன காரணம் கிடையாது? என்னைக்கும் இந்த அல் குர்ஆனும் இந்த மார்க்கமும் காரணம் கிடையாது. என்ன இருக்கும்? கோளாறு. ஒண்ணு அதை என்னன்னா, அதை புரிந்து கொள்றதுல கோளாறு, அல்லது செயல்படுத்துறதுல ஏதோ ஒரு கோளாறு இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், வழிகேடு என்பது விஷயம் ஏற்படும், அந்த வீணா போன நிலையே ஏற்படும். அதனாலதான் என்ன சொல்லப்படுறது, நிறைய கூற்றுக்கள் வரும். இம்மை மகனுடைய வெற்றிக்கு, சுபிட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான் என்னது, இந்த அல் குர்ஆன் என்று யார் சொல்றா? லா யதில்லு ரப்பி வலா யன்ஸாங்க கிட்ட ஒரு வசனம். அது சூரத்து தாஹாவுடைய ஒரு வசனம். இது 123வது வசனம். அதுல என்ன சொன்னா, ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. என்னுடைய இந்த நேர்வழியை, என்னுடைய இந்த நேர்வழியாக இந்த அல் குர்ஆனை
யார் பின்பற்றுவாரோ அவர் இந்த உலகத்தையும் என்ன செய்ய மாட்டார், வழிகட்டு போக மாட்டாரு, நாளை மறுமையிலும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, அடுத்து இதனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இது. இது யார் யார் எவ்வளவு தொடர்போடு இருக்கிறாங்களோ அதான் தெரியும். இது நான் பிராக்டிக்கலா எனக்கு தெரியும், நீங்களும் அதாவது செய்து முயற்சித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா, ஜுபைர் இப்னு முத்இம் என்கிற சஹாபியினுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்திய தாக்கம், சில வசனங்கள் ஏற்படுத்திய தாக்கம் இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த மாதிரி எண்ணற்ற வசனங்கள் இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு துணுக்கு மாதிரி சொல்வதாக இருந்தால், குர்ஆனுடைய அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா, மனிதனுடைய இயலாமையை என்ன செய்யுது, அதை அதாவது நினைவூட்டக்கூடியதாக, இறைவனது மகத்துவத்தை முற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறான், புரியுதுங்களா? அதை நினைவூட்டக்கூடிய விஷயத்த என்ன செய்யுது, குர்ஆன்ல நிறைய இருக்கு. சொல்ல போனா இந்த குர்ஆனை கிதாபுல் ஈமான்னு சொல்லலாம். என்னது கிதாபுல் ஈமான்னா? ஈமானுடைய ஒரு வேதம், புத்தகம். அந்த அளவுக்கு என்னன்னா நீங்க சட்டத்திட்டங்கள் பத்தி நல்லா என்ன சொல்றேன், என்ன சட்டத்திட்டங்கள் என்ன பார்த்தோம், தம்ம கலிமத்து ரப்பிக்க சித்கன் வஅஜலா, என்னது செய்திகளும் சட்டத்திட்டங்களும் பார்த்தோமா இல்லையா? இதுல நீங்க எதை எடுத்தாலும் சரி, இதுல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நினைவூட்டுற மாதிரி இல்லாம இருக்காது, புரியுதுங்களா? சொல்றது சட்டத்திட்டம், ஆனா அந்த சட்டத்தை சொல்லிட்டு முடிக்கிற வசனத்துடைய எண்டை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாம் நினைவு கூற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம நினைச்சு அதை ஒன்னொன்னையும் பொருத்தி அதை ஒப்பிட்டு அல்லது அதாவது பொருத்தி பார்க்கறதா, கனெக்ட் பண்ணி பார்த்தா, இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் என்ன இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ஈமான் அதிகரிக்கும். ஆக சுருக்கம் என்ன, இது உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு, இது ரொம்ப பெருவீதமானது. வெரி குட், சரிங்களா? அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த அல் குர்ஆனை நாம மனுஷனுக்கு இறக்குறதுக்கு பதிலா, மனுஷனுக்கு மீது இல்ல, மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு மலையின் மீது நாம் இதை இறக்கிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சத்தினால் நடுங்கக்கூடியதாக, படிந்ததாக, பிளந்துவிடும் என்று சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான். என்று நபிய நீர் அதாவது என்கிற நிலையில் நபிய நீர் இந்த மலையை காண்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட வேதம் அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட தாக்கம் எப்படி? எப்படி செய்வீங்க எனக்கு தெரியாது, உங்களுடைய வழிமுறை எப்படி? அதாவது ரொம்ப சமம் இல்ல, மருத்துவ 2 சப்ஜெக்ட் மகத்துவத்தை ரெண்டாவது கடமை டீட்டெயிலாக பேசுவாங்க, டைம்